நீங்கள் எப்பயாச்சும் தனியாக ஒரு அறையில் மாட்டியிருக்கீங்களா? கதவு இல்லை, ஜன்னலும் இல்லை, வெளியேறக்கு வழியும் இல்லை. இப்படி ஒரு அறையில் நீங்கள் மாட்டிட்டா என்ன செய்வீங்க? அப்படிப்பட்ட அறையில் மாட்டிக்கிட்டான் அர்ஜுன். அவனை பற்றின கதை தான் இது. வாங்க குட்டீஸ், கதைக்குள்ளே போகலாம். ஒரு வெள்ளை அறை. அங்கே சுவர்கள் மட்டும்தான் இருக்குது. கதவு, ஜன்னல், வெளியே போகிறக்கு வழி எதுவும் இல்லை. அப்படி ஒரு ரூமில் அர்ஜுன் கண் முழிக்கிறான். பதட்டமாக அர்ஜுன், ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என்ன இது? இது என்ன இடம்? அப்படின்னு கதறான். அவனை சுற்றி இருக்கிற சுவர்கள் எல்லாத்தையும் அடிக்கிறான். மூளை மூளைக்கு போய் தேடுறான். ஏதாச்சும் வழி கிடைக்குமா வெளியே போகிறதுக்குன்னு பார்க்குறான். ஆனால் அறை ஃபுல்லாக வெள்ளை கலர் சுவர்கள் மட்டும்தான் இருக்குது. இது அவனோட பயத்தை இன்னுமே அதிகரிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த அர்ஜுன் ஃபஸ்ட்டு பயந்தான், அப்புறம் கோபப்பட்டான், அப்புறம் அவன் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டான். அப்படியே அவன் மூச்சுக்கள் எல்லாம் சுருங்கின. இதெல்லாம் கனவாக இருக்கும்னு அவன் நினைக்க ஆரம்பித்தான். ஆனால் எதுவுமே மாறலை. இது எல்லாமே உண்மைதான். இது என்னால் முடியல, யாராவது என்னை வச்சு விளையாடுறீங்களா? நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு அர்ஜுன் அலற மாதிரி கேட்டுட்ருக்கான். அந்த நேரத்தில் தரையில் மெதுவாக ஒரு புத்தகம் தோன்றியது. அது என்னன்னு பார்த்தா குழந்தை கால வரைபட புத்தகம் போல இருந்துச்சு. அர்ஜுன் அதிர்ச்சியோட இது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அர்ஜுன் சின்ன வயசில் நிறைய ஓவியங்கள் எல்லாம் விரும்பி வரைவான். அது அவனோட சின்ன வயசு ஓவிய புத்தகம். அதை பார்த்ததும் அர்ஜுனுக்கு தன்னோட சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. பாருங்கம்மா, நான் வரைஞ்சது அப்படின்னு குழந்தை அர்ஜுன் மகிழ்ச்சியோட அவங்க அம்மாட்ட காட்டுறான். அர்ஜுன், நீ இப்படி ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தா உனக்கு எதிர்காலமே இருக்காது. நீ ஃபஸ்ட்டு படிப்பில் கவனம் காட்டு அப்படின்னு அவங்க அப்பா கோபமாக சொல்லிடுறாரு. அர்ஜுனோட அம்மா அன்போடு அரவணைச்சு, ஆமாம் மகனே, இது விளையாட்டுக்கு மட்டும்தான். நீ உண்மையிலேயே நல்ல வேலைக்கு போகணுன்னா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் 4 சுவர்க்குள்ளே அடப்பட்ட மாதிரி அவனோட கனவுகள் எல்லாம் போட்டு புதைச்சிட்டான் அர்ஜுன். ஆனால் அவன் ஆள் மனசில் ஒரு குரல், எனக்கு வரையணுன்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அர்ஜுன் தன்னோட சின்ன வயசை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தரையில் இன்னொரு பொருள் உருவாச்சு. என்னன்னு பார்த்தா அவனோட பழைய ரிப்போர்ட் கார்டு. அந்த ரிப்போர்ட் கார்டை அர்ஜுன் மெல்லமாக திறக்கிறான். அது அவனோட 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட். அதை பார்த்ததுமே அவனுக்கு ஸ்கூல் டைமில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஸ்கூலில் அவனோட மார்க் எல்லாம் கம்மியானதுனால டீச்சர் அர்ஜுனை பார்த்து, உன் மதிப்பெண்ணெல்லாம் இவ்வளோ தானா, உனக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிட்டு இருந்தாங்க. ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட காட்டுறான். அதை பார்த்து அவங்க அப்பா கோபத்தில், பாரு எவ்வளோ கம்மியாக நீ மார்க் எடுத்துக்கிறேன்னு, உன் கசின்ஸ் எல்லாம் பாரு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அம்மா மெல்ல வந்து, அர்ஜுன், நாங்கள் உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம், அதான் அப்பா திட்டுறாரு, நீ இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கார்டில் அவனோட மார்க்கு மட்டும் இல்லை, அவனோட குற்ற உணர்ச்சி, தோல்வி எல்லாமே பதிஞ்சிடுச்சு. எல்லாரும் அவனை திட்டினதுனால மனம் உடைஞ்சு போய் அர்ஜுன், அது வெறும் மதிப்பெண் தானே, ஆனால் அதுக்கு பிறகு எனக்குன்னு யாரும் இல்லையா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி எழுப்பிக்கிறான். அர்ஜுன் அந்த மார்க் ஷீட்டை பார்த்துட்டு இருக்கும்போதே அறையோட இன்னொரு மூலையிலிருந்து ஒரு சின்ன புகைப்படம் சிரிச்ச முகத்தோடு தோன்றுச்சு. அது யாருன்னு அர்ஜுன் அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்க அவன் நேசித்த பொண்ணு சிந்து. சிந்து அர்ஜுனை பார்த்து, நீ நம்ம ஃப்யூச்சருக்காக ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா? நீ இப்படி சீரியஸ் ஆகாமல் விளையாட்டுத்தனமாகவே இருந்தால் என்ன பண்ணுறது அர்ஜுன்னு கேட்குறா. அர்ஜுன் எப்பயும் போல, நீ இப்போ இதை பற்றி பேசாத, இதுக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்காக நேரம் காத்திருக்கல. சிந்து போயிட்டா. அர்ஜுனோட சோம்பல்தனத்தால் அவனோட வாழ்க்கையில் அழகான அத்தியாயத்தை தொலைச்சிட்டான். அப்படி அவன் அந்த ஃபோட்டோ பற்றின நினைவுகளை நினச்சிட்டு இருக்கும்போதே தரையில் இன்னொரு மடிப்பு கடிதம் வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அது இன்டர்வியூ கால் லெட்டர். இது ஒரு எம்என்சியிலிருந்து வந்த ஆஃபர் லெட்டர் ஆச்சு, நான் தான் போகலையே, அப்புறம் எப்படி அப்படின்னு அர்ஜுன் யோசிச்சுட்டே போய் அந்த லெட்டரை எடுக்கிறான். அர்ஜுனோட கற்பனையில் அவனோட பாஸ் வந்து சொல்கிறான், மிஸ்டர் அர்ஜுன், நீங்கள் இந்த வேலைக்கு கேப்பபிள், நீங்கள் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க, இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் அதுக்கும் எப்பயும் போல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாகவே பதில் சொன்னார். அர்ஜுன் பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனோட வாழ்க்கையில் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்த வாய்ப்புகளோட கதவுகள் எல்லாமே சாத்தப்பட்டன. அர்ஜுன் அடங்கின குரலோட, ஏன் என்னால் ஒரு முடிவு கூட எடுக்க முடியல, ஒவ்வொரு முயலையும் பயத்தாலேயும் சோம்பல்தனத்தாலேயும் எல்லாத்தையும் நான் இழந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அறையில் இருக்க சுவர்கள் எல்லாம் மெதுவாக அவனை நோக்கி நெருங்கி வர மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. மூச்சு விட முடியாமல் அர்ஜுன் தரையில் சரிஞ்சு உட்கார்றான். எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை நம்பி வந்த எல்லாரையுமே நான் ஏமாற்றிட்டேன், இங்கிருந்து வெளியே போக எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான். அர்ஜுனோட மனசு உடைஞ்சு அவனோட கண்ணீராக வெளிப்பட்டுச்சு. அந்த கண்ணீர் அவனோட நிழல்களுக்கு உயிர் கொடுத்துச்சு. அர்ஜுனோட நிழல் சொல்லுச்சு, உனக்கு எதுவுமே வராது, நீ எப்பவுமே தோல்வியை தான் சந்திச்சிட்ருப்ப அப்படின்னு சொல்லுச்சு. அதற்கு அர்ஜுன் பயத்தோட இல்லை இல்லை, நான் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு அவனோட நிழல் கிண்டலாக சொல்லுச்சு, முயற்சியா, அது கூட உனக்கு முழுசாக செய்ய வராதே, பாதியிலேயே நிறுத்திடுவியே, கனவு, காதல், வேலை எல்லாமே தோல்விதானே உனக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அந்த நேரத்தில் செவுத்துல ஒரு கண்ணாடி உருவாச்சு. அதில் அர்ஜுனோட முகம் தெரியாமல் அவனோட கடந்த கால வாழ்க்கைக்கான தருணங்கள் எல்லாமே பிரதிபலிச்சிச்சு. அதெல்லாம் பார்த்த அர்ஜுன் ஆச்சரியத்தோட இது நானா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த கண்ணாடி சொல்லிச்சான், ஆமாம் நீ தான் உன்னை அடைச்சிக்கிட்ட, எந்த சுவரும் இல்லாமல் கதவும் இல்லாமல் உன் மனசுக்குள்ளே உன்னை நீயே சிறை வச்சிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். அர்ஜுன் குழப்பத்தோடு அந்த கண்ணாடியை பார்த்து, அப்படின்னா வெளியே போக வழி இருக்கா அப்படின்னு கேட்டான். உனக்கு உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் இருந்தால் நீ வெளியே போகலாம் அப்படின்னு கண்ணாடி தெளிவாக சொல்லுச்சு. கண்ணீரால் மூழ்கிட்டு இருந்த அர்ஜுனுக்கு அப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை கிடைச்சது, இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அர்ஜுன் தனக்குள்ளேயே, நான் தோல்வி அடைஞ்சவன் தான், ஆனால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், என்னால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அதுக்கு நிழல் சொல்லிச்சு, அப்படியா, நீ எப்படியும் இதிலேருந்து மீண்டு வந்துடுவ அப்படின்னு மெதுவாக சொல்லிகிட்டே மறைஞ்சிருச்சான். நிழல் மறைஞ்சதும் அந்த அறை வெறுமையால் நிரம்பிச்சு. ஆனால் இந்த முறை அந்த வெறுமை அவனை சுருக்கலை, அதுக்கு பதிலாக ஒரு கதவோட வரையறையை காட்டுச்சு. அர்ஜுன் உறுதியோட, இது என் வாய்ப்பு, இந்த டைம் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அர்ஜுன் அந்த கதவை திறக்க முயற்சி செய்தான். அந்த டைமில் அவனோட மூச்சு புதிய காற்றால் நிரம்பியது. அவன் புதுசாக பிறந்தது போல் நினச்சிட்டு. அர்ஜுன் முன்னாடி தோன்றின அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பக்கத்தில் போகும்போது அவனுக்காக ஒரு குரல் காத்துட்டு இருந்துச்சு. அந்த குரல் அமைதியாக அர்ஜுனை பார்த்து, நீ தயார் தானே, இந்த கதவுக்கு அந்த சைடு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீ எப்படி வாழணும்னு நீ தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அர்ஜுன், நான் இனி எதுக்கும் பயந்து ஓட மாட்டேன், நான் என்னை தேர்த்திக்கிறேன், என்னோடய தவறுகளையும் கனவுகளையும் சேர்த்து நான் மேலே வருவேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அவன் சொல்லிட்டு கதவோட கைப்பிடி மேலே கை வச்சப்போ அவனோட பழைய நினைவுகள் எல்லாம் கண் முன்னாடி வந்து போச்சு. அப்பா படிப்பு தான் உன் எதிர்காலம்னு சொன்னது, அம்மா நீ நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும்னு சொன்னது, சிந்து நீ எப்போ சீரியஸாக மாறுவேன்னு கேட்டது, நிழல் நீ ஒருபோதும் மாற மாட்டியான்னு கேட்டது, இதெல்லாம் அவன் கண் முன்னாடி வந்து போச்சு. இல்லை, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், மாற போகிறேன், இந்த கதவு எனக்கு ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு நினச்சிட்டு அர்ஜுன் அந்த கதவை திறக்கிறான். அந்த கதவை திறந்ததும் பளிச்சுன்னு வெளிச்சம் அவனையே மூடிச்சு. அந்த வெளிச்சத்தில் பழைய அறை, சுவர்கள், நிழல்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சான். அர்ஜுன் சிரிச்சிட்டே, வாழ்க்கை என்னை அடைச்சி வைக்கல, நானே என்னை அடைச்சி வச்சுக்கிட்டேன், இனிமேல் அந்த சிறையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லிகிட்ருக்கான். அவன் வெளியே வந்ததும் கண்ணில் பயம் இல்லை, நெஞ்சில் குற்ற உணர்ச்சியும் இல்லை, புதிய உலகத்தை புதுசாக பார்க்க தயாராகிட்டான். ஒரு வெள்ளை அறையில் தொடங்கிய கதை ஒரு கதவின் திறப்பில் முடிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையில் அது முடிவில்லை, அது அர்ஜுன் வாழ்க்கையில் உண்மையான ஆரம்பம். அவ்வளோதான் குட்டீஸ், இன்றைக்கான கதை முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு விஷயத்துக்கும் தயக்கமோ பயமோ இல்லாமல் தைரியமாக செய்யணும். இன்னொரு புது கதையோட உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.